யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 300 வேக்கன்சி. இப்போ ஸ்டேட் வைஸ் பார்த்தோன்னா தமிழ்நாடு யூஆர் 52, எஸ்சி 5, எஸ்டி 0, ஓபிசி வந்து 13 அண்ட் இடபிள்யூஎஸ் 8. ஸோ டோட்டலாக வந்து 78. ஓகேவா? பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் 1101, தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் 8 and 4. தென் ஸ்கேல் ஆஃப் பே இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா செப்டம்பர் 30 படி பார்க்குறப்போ கிராஜுவேட் வந்து ஆகியிருக்கணும் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜில் வந்து எழுதுறதுக்கு பேசுகிறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஏஜ் வந்து பார்க்குறப்போ மினிமம் 21 இயர் அண்ட் மேக்ஸிமம் 30 இயர். இதுவுமே செப்டம்பர் 30 படி பார்க்குறப்போ. ரிலாக்ஸேஷன் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பெர்மனண்ட் எம்ப்ளாயி ஆஃப் கம்பெனி வந்து 250 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டிஆர்ஸ் அப்ளிகபிள். இது தவிர வேறு எல்லாருமே வந்து 1000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டிஆர்ஸ் அப்ளிகபிள். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 6th Jan 2024. அப்புறம் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் வேக்கன்சிஸ் இன் ஒன்லி ஒன் ஸ்டேட். தென் ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃபெப்ரவரி மந்தில் இருக்கும். இது வந்து தற்காலிகமாக வந்து ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க ஃபெப்ரவரியில் வந்து இருக்கும். அப்புறம் எக்ஸாம் டேட் வந்து வீக் டேஸ் ஒரு ஹாலிடேஸில் தான் வந்து இருக்கும். தென் ப்ரொபேஷன் பீரியடை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஆன்லைன் எக்ஸாம், தென் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட். ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 120 minute ஆப்ஜெக்டிவ் தான், 2 hours. ரீசனிங், இங்கிலீஷ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜெனரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ். 250 மார்க். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறப்போ டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ண வேண்டியது வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்கில் தான் கொடுத்துருக்கணும். கேபிட்டல் லெட்டரில் சிக்னேச்சர் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஆன் ஒயிட் பேப்பர் வித் பிளாக் ஆர் ப்ளூ இங்க். அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் யூஸ் பண்ணி எழுதணும். அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. இங்கே உங்களோட நேம், ஹியர் பை டிக்ளேர் தட், அந்த மாதிரி. ஸோ இதில் இருக்குது. இந்த ஐயெல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து கேப்ஸில் வந்து எழுதக்கூடாது. எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே நம்ம வந்து எழுதணும். இந்த பிடிஎஃப் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தனியாக வந்து வீடியோ போடணும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.